அப்பாவை மிஞ்சிய மகனின் ருத்ரதாண்டவ அதிரடி பேட்டிங். பங்களாதேஷ் அணியை சுக்குநூறாக சிதறடித்த அர்ஜுன் டெண்டுல்கர். மிரண்டு போன கிரிக்கெட் உலகம். அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிக்கான தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் டெஸ்ட் தொடர்தான் நடைபெற்று வந்தது. அதிலும் நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்து வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி மழையால் தடைப்பட்டு 90 ஓவர்கள் நடைபெற வேண்டிய போட்டி 35 ஓவர்களில் முடிந்தது. இதனால் நேற்றைய ஆட்டத்தில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 107 ரன்கள் எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் மீண்டும் மழை குறுக்கிட்டதால் இரண்டாவது நாள் போட்டியும் தடைப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் நேற்றும் இன்றும் மழையால் இந்த போட்டி தடைப்பட்டாலும் கடைசி 3 நாட்களில் இந்த போட்டி மழையால் தடைபட வாய்ப்புகள் குறைவு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த போட்டி நடைபெறும் கான்பூர் நகரில் அடுத்த 3 தினம் மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றே வானிலை அறிக்கைகளும் கூறி வருகிறது. ஆகையால் கடைசி 3 நாட்கள் மழை பெய்யாமல் இருந்தாலே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற போதுமானதாக இருக்கும். அந்த நம்பிக்கையில்தான் இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் காத்திருக்கின்றனர். மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இடம்பெறுவதற்கு இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிக முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி மழையால் தடைப்பட்டாலும் கூட இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பு இந்த போட்டிக்கான வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்திய அணியில் இளம் வீரர்கள் பலரும் களமிறக்கி விடப்பட்டனர். அதற்கு காரணம் இந்தியாவில் உள்ளூர் போட்டியான இரானி கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது. இந்த தொடர் என்பது இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராகும். ஆகவே இந்த தொடரில் பங்கு பெற இளம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில்தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி இளம் வீரர்கள் களமிறக்கி விடப்பட்டனர். அப்படியாக களமிறங்கிய இந்திய அணி இளம் வீரர்களில் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கரும் களமிறங்கியிருந்தார். அப்படி இந்த மேட்சில் களமிறங்கியவர் வழக்கம் போல 10ஓடு 11ஆக விளையாடிவிட்டு போவார் என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் இந்த வார்ம் அப் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார் அர்ஜுன் டெண்டுல்கர். அவங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் போட்டியில் களமிறங்கிய இந்திய அணி டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட பலரும் சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க, அந்த வரிசையில் 6வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம அர்ஜுன் டெண்டுல்கரோ அதிரடியில் மிரட்டியிருந்தார். அதாவது இவர் களமிறங்கி 2 நாட்களாக களத்தில் இருந்த இவர் வெறும் 171 பந்துகளில் 266 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இதில் 23 சிக்சர்களும் 19 பவுண்டரிகளும் அடங்கும். அந்தளவுக்கு இவரின் ஆட்டம் எதிரணியான பங்களாதேஷ் அணியை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக அணிகளையும் பதற வைத்திருந்தது. அநேகமாக இந்த இன்னிங்ஸிற்கு பிறகு நம்ம அர்ஜுன் டெண்டுல்கருக்கு தொடர்ச்சியாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.